வணக்கம். ஏப்ரல் 18ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 17ஆம் தேதி நிஃப்டி 0.7% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. மறுபடியும் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,500 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. 22,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 4,700 கோடி ரூபாய்க்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாருங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் திறந்திருக்கிறாங்க. அனைத்து கமர்ஷியல் கப்பல்களுக்கும் ஈரான் அதை திறந்திருக்கிறாங்கன்ற தகவல் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தாரு. நன்றி தெரிவித்தார் ஈரானுக்கு. லெபனன் சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் லெபனன் அந்த பிரச்சனைக்கு சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ லெபனன் சீஸ்ஃபயர் எந்த நாள் வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் திறந்திருக்குன்ற செய்தி வெளியானது. ட்ரம்ப் தான் அறிவிச்சிருந்தாரு. நமக்கு தகவல் கிடைத்தது நியூஸ் 18லேருந்து. இந்த தகவல் ட்ரம்ப் அறிவித்த உடனே ஆயில் ப்ரைஸ் கீழே வர ஆரம்பிச்சதுங்க. ஷேர் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். ஆனால் இந்த செய்தி வந்த சில நேரங்கள் கழித்து ஈரான் தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அமெரிக்க அதிபர் தவறான செய்திகளை வெளியிடுறாரு. ஹார்மஸ் திறக்கப்படலைன்னு சொல்லியிருக்கிறாரு. அனைத்து கப்பல்களுக்கும் திறக்கப்படலைன்னு ஈரான் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இது பதிவிட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அதே போல் நம்ம நேற்று ஒரு செய்தி பார்த்துருந்தோம். ஈரான் அவங்க கைவசம் இருக்கக்கூடிய யுரேனியத்தை அமெரிக்காவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்றது அதுவும் தவறான செய்தின்னு ஈரான் தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. யூஎஸ்ஏ ஈரான் இடையே பேச்சுவார்த்தை மறுபடியும் துவங்க இருக்குன்னு நியூஸ் 18ல் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. வீக்கெண்டில் ஒரு டீல் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன தகவல் நியூஸ் 18ல் கொடுத்துருக்காங்கன்னா, திங்கக்கிழமை அமெரிக்கா மற்றும் ஈரான் பாகிஸ்தானில் 2வது சுற்று பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறாங்கன்ற தகவல் கொடுத்துருக்குறாங்க. சுஸ்லான் எனர்ஜிக்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனல் பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 64, இப்போ 53 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சுஸ்லான் எனர்ஜி. பஜாஜ் கன்சூமர் கேர் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல 14% அதிகரித்தது. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு டேட்டா உங்களுடைய Q4 ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 326 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% அதிகரித்தது. நெட் ப்ராஃபிட் 64 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 31 கோடி ரூபாய் மட்டுமே. நெட் ப்ராஃபிட்டும் நல்லாவே அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 23.4% இந்த குவார்ட்டரில். போன வருடம் இதே குவார்ட்டரில் 12.7%. எபிட்டா 77 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டரில். போன வருடம் இதே குவார்ட்டரில் 32 கோடி ரூபாயாக இருந்தது. HDFC பேங்க் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி வெளியிடுறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இந்த வீடியோ சேர தருணம் வரைக்கும் HDFC வங்கி ரிசல்ட் வெளியிடலை. அவங்க ₹8 டிவிடெண்ட் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ப்ளூம்பர்க் சொல்லியிருக்கிறாங்க. ப்ளூம்பர்க் இப்போது அண்மையில் நம்ம பார்த்துருக்கோங்க. மற்ற நிறுவனங்களுக்கும் அவங்க இதை கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ டிவிடெண்ட் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ HDFC வங்கிக்கு அவங்க கணிச்சிருப்பது ₹8 அவங்க டிவிடெண்ட் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. என்டிடிவி ப்ராஃபிட்டில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அப்படி HDFC வங்கி அறிவிச்சாங்கன்னா ₹8 டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா 12 ஆண்டில் இவ்வளோ பெரிய டிவிடெண்ட் HDFC வங்கி இதுதான் முதல் முறையாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ பேங்க்கும் இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடுறாங்க. டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. டிவிடெண்ட் அதுவும் ப்ளூம்பர்க் சொல்லியிருக்கிறாங்க. ₹11.70 டிவிடெண்ட் ஐசிஐசிஐ பேங்க் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ளூம்பர்க். HDFC பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். எந்த கவர்னன்ஸ் பிரச்சனையும் இல்லைன்னு இன்கவர்ன் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய ரிப்போர்ட்டில் அண்மையில் தான் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. HDFC வங்கியுடைய பார்ட் டைம் சேர்மன் சக்கரவர்த்தி திடீர்னு ராஜினாமா செய்திருந்தார். ஆனால் கவர்னன்ஸ் இஷ்யூ எதுவும் இல்லை அப்படின்னு இப்போ இன்கவர்ன் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 18% இன்ட்ராடேல அதிகரித்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனிக்கு அரசுகிட்டேருந்து லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. குறிப்பிட்ட ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு கம்பெனிக்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்.
பாரத் வயர் ரோப்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 20% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. லாய்ட்ஸ் என்டர்பிரைசஸ் பாரத் வயர் ரோப்ஸில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 5% ஸ்டேக் ஏப்ரல் 17ஆம் தேதி வாங்கியிருக்கிறாங்க. 74 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. ஐடிசி குறித்தான ஒரு தகவல் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. ஐடிசி வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக 3வது நாள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட் செக்டர் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சிகரெட் ஸ்டாக்ஸும் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நிஃப்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் 2.4% அதிகரித்ததுன்ற தகவல் மணி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வெள்ளிக்கிழமை அதிகரித்தது. ஐடிசி அதிகரித்ததற்கு 2 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காரணம் நம்ம முன்னே பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஃபார்ம் சஸ்டைனபிலிட்டி அசஸ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய ஏற்றுமதிக்கு எல்லாமே இது பாசிட்டிவாக இருக்குன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இரண்டாவது வந்து சிகரெட் கம்பெனியான விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. ரிசல்ட் பாசிட்டிவாக இருப்பதாக சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதோடைய இம்பாக்ட் ஐடிசிலையும் இருந்திருக்கு. ஐடிசி தொடர்ச்சியாக 3 நாட்கள் க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்குன்ற தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்கிறாங்க. ட்ரெண்ட் டாடா நிறுவனம் அவங்களுடைய போனஸ் குறித்தான முடிவு ஏப்ரல் 22ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. அவங்க அறிவிச்சாங்கன்னா அவங்களுடைய முதல் போனஸாக இருக்கும். அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்க இருக்கிறாங்க. ட்ரெண்ட் டாடா நிறுவனம். குஜராத் கேஸ் 8% அதிகரித்தது இன்ட்ராடேல. ஏதாவது நியூஸ் இருக்குன்றது தெரியலிங்க. ஆனால் நொமுரா ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. குஜராத் கேஸ் ரெடியூஸ்லேருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 390. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 360 பக்கத்தில் இருந்திருக்கு. இந்தியாவுடைய மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டேட்டா வெளியாகியிருக்கு. நிதியாண்டு 2026 இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கக்கூடிய மெரைன் ப்ராடக்ட்ஸுடைய மதிப்பு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 14% அதிகரிச்சிருக்கு. இந்த ஆண்டு தான் யூஎஸ் டேரிஃப் வந்த ஒரு பிரச்சனை இருந்தது. ஈரான் போர் இருந்துகிட்டு இருந்தது. இருந்தாலும் இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 14% அதிகரித்தது. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல் மற்றும் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. வேல்யூவில் பார்க்கும்போது $8.43 பில்லியன் மதிப்பிற்கான மெரைன் ப்ராடக்ட்ஸை இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க நிதியாண்டு 2026. வெள்ளிக்கிழமை சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்பெக்ஸ் ஃப்ரோசன், அவாந்தி ஃபீட்ஸ், கோஸ்டல் கார்ப்பரேஷன், வாட்டர் பேஸ் போன்ற ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கிரைசில் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. 6% அதிகரித்தது வெள்ளிக்கிழமை. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் Q4 233 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 46% அதிகரித்தது. டோட்டல் இன்கம் 1094 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 30% அதிகரித்தது. பிஹெச்இஎல் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்க ராய்ச்சூர் பவர் கார்ப்பரேஷன் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. பெங்களூரு கமர்ஷியல் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. 143 கோடி ரூபாய் ரிக்கவரிக்காகத்தான் இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க பிஹெச்இஎல் ராய்ப்பூர் பவர் கார்ப்பரேஷன் மீது. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. 60 பைசா ஒரு ஷேருக்கு. நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேரிசனில் 1% அதிகரித்தது. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 14% விழுந்திருக்கு. நெட் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் 468 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 188% அதிகரித்தது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 21% அதிகரித்தது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அபிஷேக் ஹரிதாஸ் ராஜினாமா செய்திருக்கிறாரு. அவருக்கு பதிலாக அன்னபூர்ணா வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிசி ஜுவல்லர்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். மேலும் அவங்களுடைய வங்கி கடனை அடைச்சிருக்கிறாங்க. 10% அடைச்சிருக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக 90% அடைத்திருப்பதாக பிசி ஜுவல்லர் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. விரைவில் கடன் இல்லா கம்பெனியாக மாறும்ன்ற நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க பிசி ஜுவல்லர்ஸ். தகவல் நம்ம கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 பிஇஎம்எல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. கம்பெனியுடைய சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் நிதியாண்டு 2027 பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய்க்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அனைத்து செக்டர்ஸ்லையும் கம்பேர் பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 40,000 கோடி ரூபாய்க்கான பிஸ்னஸ் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஈரான் போர் காரணமாக பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. சப்ளை செயின்ஸில் எந்த பாதிப்பும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. பாசிட்டிவாக பார்த்துருந்துருக்கலாம் மார்க்கெட். இந்த 2 விஷயங்கள். இஎம்எஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு வாரணாசி சூவேஜ் ப்ராஜெக்ட்ஸ் 2 கிடச்சிருக்கு யூபி ஜல் நிகம் கிட்டேருந்து. அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு 209 கோடி ரூபாய். ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் இந்தியாவில் டாமினோஸ் பிஸா நடத்தக்கூடிய கம்பெனி. மார்கன் ஸ்டான்லி ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன இருந்தது ஓவர் வெயிட், டவுன்கிரேடுக்கு பிறகு ஈக்குவல் வெயிட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 693, இப்போ சொல்லியிருக்கிற டார்கெட் 486, இப்போ 460 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.